செய்தி மஞ்சரி சுமந்து வரும் அடுத்த அம்சம். ஒவ்வொரு வருடமும் அகமது லிப்பை அவர்கள் நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கின்றார். குறிப்பாக மார்ச் 6ஆம் திகதியோடு அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து 37 வருடங்கள் கழிகின்றன. எனவே இவர் செய்த சேவைகள் என்ன? இவர் இந்த சமூகத்தோடு எப்படி இருந்தார்? கேட்டு பார்ப்போம். கூறுகின்றார், ஐரோப்பிய ஒன்றியம், துருக்கி, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் முன்னாள் இலங்கை தூதுவராக கடமையாற்றிய PM ஹம்சா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஷ்ஷஹீத் அல்ஹாஜ் அகமது லிப்பை அவர்களுடைய 37வது வஃபாத்தான தினம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இடம்பெறுவதை முன்னிட்டு அவர்கள் தொடர்பான இந்த நினைவு உரையை நிகழ்த்த கிடைத்தமையிட்டு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அஷ்ஷஹீத் அல்ஹாஜ் அகமது லிப்பை அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த காலம் வெறும் 53 வருடங்கள் மாத்திரம்தான். மனிதனின் ஆயுட்காலத்துடன் ஒப்பிடுகையில் இக்காலப்பகுதி கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களால் குறைவானது. அவர்களுடைய மரணம் இயற்கை மரணம் அல்ல, அது கயவர்களால் நடத்தப்பட்ட ஒரு கொலை. ஊரின் முக்கியமான ஒரு பிரச்சனையை தீர்க்கின்ற முயற்சியில் முழுமையாக ஈடுபட்டு ஏனைய நாட்களைப் போலவே அந்நாளையும் பொதுப்பணிக்கு முழுமையாக தத்தம் செய்து இஷா தொழுகையை இமாமத்துடன் முடித்துவிட்டு உதுவுடன் வீட்டுக்கு திரும்பிய இத்தலைவன் உயிர் கயவர்களால் காவு செய்யப்பட்ட விதம், அது ஒரு ஷஹீத் என்ற அடிப்படையில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். அஷ்ஷஹீத் அல்ஹாஜ் அகமது லிப்பை அவர்கள் அக்டோபர் 14ஆம் தேதி 1935ஆம் ஆண்டில் காத்தான்குடியில் பிறந்தார்கள். இளமையிலேயே கல்வி கேள்விகளில் மிகச் சிறந்து விளங்கிய அவர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கணிசமாக தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். பாடசாலை காலத்திலேயே விவாதங்களில் பங்கேற்றி அப்போதே அரசியல்வாதி அகமது லிப்பை என்ற அடைப்பெயரை தன் நண்பர் குழாத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அவர்களின் வரலாற்றை, வாழ்க்கையினை நுணுக்கமாக நோக்குகின்ற போது அவர்களின் சகல செயல்பாடுகளிலும் உண்மை, நேர்மை என்ற 2 விடயங்கள் தாராளமாகவும் ஏராளமாகவும் தேங்கியிருப்பதை காண முடிகிறது. பள்ளி படிப்பை முடித்து மட்டக்களப்பிலே தனது வர்த்தக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது பொது பிரச்சினைகளை கையாளுகின்ற தளமாக மட்டக்களப்பு வர்த்தக சங்கத்தின் மூலமாக அவருக்கு ஏற்பட்டது. 1955ஆம் ஆண்டில், அதாவது அஷ்ஷஹீத் அவர்களின் 20 வயதுகளில் உருவாக்கப்பட்ட இச்சங்கம் பின் நாட்களில் அஷ்ஷஹீத் அவர்கள் காத்தான்குடிக்கும் முழு சமூகத்துக்கும் பணியாற்றுவதற்கான உரமூட்டியது என்று கூறினால் அது மிகையாகாது. அஷ்ஷஹீத் அவர்கள் 1958ஆம் ஆண்டு தீவிர அரசியலில் ஈடுபட்டார்கள். 1965ஆம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்டமையை தவிர்த்து பொதுவாக அவரது அரசியல் செயல்பாடு உள்ளூராட்சி அமைப்போடு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. எமது மக்களுக்கு உரிய அடிப்படை தேவைகளான உள்ளூர் வீதி, ஊர்த்துப்புரவு, நிவாரணம் போன்ற எண்ணோரான விடயங்களுக்கு தீர்வு காணப்படும் தளமாக உள்ளூராட்சி நிறுவனங்கள் காணப்பட்டமையால் அவர்களுடைய நாட்டம் பொதுவாக உள்ளூராட்சி நிறுவனங்களிலேயே தங்கியிருந்தது. 1975ஆம் ஆண்டு தொடக்கம் 1977ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அவர்கள் காத்தான்குடி பட்டின சபையின் தலைவராக செயல்பட்ட காலம் மிக பொன்னான காலம். பாமர மகன் தொடக்கம் படித்தவர், பணக்காரர் என எல்லோரும் ஒரே நியாயம் என ஊரை வழிநடத்திய பாங்கு நாம் கண்ட எந்த தலைமைத்துவ பண்புகளையும் மிகைத்து நிற்கின்ற தனித்துவமான தலைமைத்துவ பண்பாகும். அதன் காரணமாகவோ என்னவோ காத்தான்குடியின் மக்கள் அவர்கள் மரணிக்கும் வரை சேமனாகவே அவர்களை பார்த்தார்கள். பின்வரிசையிலே இருந்து அவர்களிடம் தலைமைத்துவம் கற்ற எமக்கு இன்னும் சேமன் என்ற விம்பத்திலே காணப்படுவது அஷ்ஷஹீத் அல்ஹாஜ் அகமது லிப்பை அவர்கள்தான். 1980 காலப்பகுதிகளில் கிழக்கு மக்களுக்கு ஒரு சவால் நிறைந்த காலப்பகுதி. அரசியல் அதிகாரம் கொண்ட, அதிலும் சிறுபான்மையை பிரதித்துவப்படுத்துபவர்கள் அடக்கி வாசித்த காலப்பகுதி அது. ஊடினதும் சமூகத்தினதும் பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்கு எல்லோரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு சிவில் நிறுவனத்தின் அவசியம் என்பதை அஷ்ஷஹீத் அவர்கள் உணர்ந்ததன் காரணமாக எல்லா பள்ளி வாயில்களையும் முஸ்லீம் நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து 1985 காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மேளனத்தை உருவாக்கினார்கள். காத்தான்குடியையும் அதன் அண்டிய பிரதேசங்களையும் உள்ளடக்கிய
62 பள்ளிவாயல்களும் 160 சமூக சமய நிறுவனங்களும் இதில் இடம்பெறுகின்றன. தலைமை சுழற்சி அடிப்படையில் 3 பிரதான ஜும்மா பள்ளிவாயல்களுக்கிடையே பகரப்படுகின்றன. அதேவேளை ஏனைய ஜும்மா பள்ளிவாயல்கள் உலமா சபை, படித்தவர்கள், வர்த்தகர்கள் என்று எல்லா பகுதியிலுமே பொறுப்பு கூறும் அதன் செயல்பாடுகள் யாப்புறுதியாக உறுதிப்படுத்தப்பட்டது. 4 தசாப்தங்களாக கடந்துவிட்ட காரணத்தினால் காலத்திற்கேற்ப சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை இந்த நிறுவனத்துக்கு ஒரு புறம் இருக்க, இந்நிறுவனம் யுத்த மேகங்களின் மத்தியிலும் ஒரு கம்பீரமான நிறுவனமாக அஷ்ஷஹீத் அவர்களின் காலத்திலும் அதன் பின்னிலும் மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் அளப்பரியன. இக்கட்டமைப்பினை அடிப்படையாக கொண்டு ஏனைய ஊர்களும் இத்தகைய நிறுவனங்களை உருவாக்கியமையும் அஷ்ஷஹீத் அவர்களின் தூர நோக்குக்கு சான்று பகர்கின்றன. காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மேளனம் மட்டுமன்றி மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனம், கிழக்கு மாகாண முஸ்லீம்களை ஒன்றிணைக்கும் முஸ்லீம் மஜ்லிஸ் என்பன அன்னாரின் காலத்தில் முன்னெடுக்கப்பட்டன. அஷ்ஷஹீத் அவர்கள் ஆற்றிய பணி அளப்பரியது. அவை யாவற்றையும் இக்குறுகிய நேரத்திலே பேசுவது ஒரு முடியாத காரியம். என்றாலும் 2 முக்கியமான நிகழ்வுகளை நான் குறிப்பிட்டாக வேண்டும். 1987 ஆண்டிலே 10 நாட்கள் காத்தான்குடி முற்றுகையிடப்பட்ட நேரம். இம்முற்றுகை சம்பந்தமாக உரையாடுவதற்கு அஷ்ஷஹீத் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு விடுதலை புலிகளை சந்திக்க சென்ற வேளை எமது ஊருக்காக அஷ்ஷஹீத் அவர்கள் மன்றாடிய விதத்தை என்னிடம் அவரது சகோதரர் மதிப்புக்குரிய மர்ஹூம் ஜவாத் சார் அவர்கள் கசிந்த கண்களுடன் தெரிவித்தார்கள். நாங்கள் உங்கள் மொழியல்லவா பேசுகிறோம், அதற்காகவாவது நீங்கள் கருணை காட்டக்கூடாதா என்று உருக்கமாக கோரிக்கை விடுத்தமையும், அதற்கு உறுதியாக இருந்த ஷெய்குல் ஃபலாஹ் அவர்கள் புலிகளின் பிராந்திய தலைவரின் கையை பிடித்து நமக்காக நம் ஊரின் பாதுகாப்பாக்க வேண்டின்ற விதம், நமது சமூகத்துக்காக, நமது இருப்புக்காக, நம் மக்களின் நிம்மதிக்காக தன் கௌரவத்தை இழக்க தயாரான சம்பவத்தை அவர்கள் நாத்தொழுக்க கூறிய போது அவரின் திண்ணையிலே இருந்த நாம் எல்லோரும் உறைந்து போனோம், உருகிப்போனோம். 2வது பெரும் சேவை மக்கள் வங்கிக் கொள்ளையின் போது காத்தான்குடிக்கு வழங்கப்பட்ட நஷ்ட ஈடு. பல்வேறு வங்கிக் கொள்ளைகள் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தாலும் காத்தான்குடி வங்கிக் கொள்ளைக்கு முழுமையான நட்ட ஈட்டினை அந்நாள் அமைச்சர் ஏசிஎஸ் ஹமீத் அவர்களின் மூலமாக அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். 1980 ஆண்டு இனப்பிரச்சினை விவகாரங்களில் இலங்கை முஸ்லிம்கள் ஓரங்கட்டுப்படுவார்களோ என்ற ஒரு அச்சம் நிறைந்த காலப்பகுதி. அஷ்ஷஹீத் அஹமத் லப்பி அவர்களின் ஏற்பாட்டிலே காத்தான்குடியிலே மறைந்த மர்ஹூம் டாக்டர் ரஹ்மான் அவர்கள் நடத்திய பாலர் பாடசாலையிலே அஷ்ஷஹீத் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியின் கரு உருவாக்கப்பட்டது. கட்சியின் பெயரினை பிரேரித்தவர் அஷ்ஷஹீத் அவர்களுடைய சகோதரர் ALA ஜவாத் சார் அவர்களாகும். பின்னர் 1980 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 காத்தான்குடி ஜின்னா ஹாஜியார் அவர்களின் அரிசி ஆலையிலே நடந்த கூட்டத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உருவானது. அப்போது எனக்கு 18 வயது. வீரகேசரி பத்திரிகையின் காத்தான்குடி நிருபராக கடமையாற்றினேன். முஸ்லிம் காங்கிரசின் உருவாகத்தின் முதல் செய்தி என்னால் எழுதப்பட்டு கட்டங்கட்டப்பட்டு முஸ்லிம்களின் தனித்துவம், சமத்துவம், பாதுகாப்புக்காக முஸ்லிம் காங்கிரஸ் பாடுபடும் என்ற தலைப்பிலே பிரசுரமானது. பின்னர் முஸ்லிம் காங்கிரஸ் சம்பந்தமான கூட்டங்களில் கல்மையிலும் காத்தான்குடியிலும் மாறி மாறி இடம்பெற்றன. நானும் நிருபர் என்ற வகையில் இவற்றில் கலந்து கொள்வேன். கல்முனை கூட்டத்துக்கு செல்லும் போது என்னையும் அன்றைய தினபதி நிருபர் மர்ஹூம் AH முகமது அவர்களையும் அஷ்ஷஹீத் அவர்கள் செல்லும் வாகனத்திலே அழைத்துச் செல்வார்கள். அவர்கள் தலைமை தாங்கும் கூட்டங்களில் ஒரு ஒழுங்கு இருக்கும். அஷ்ஷஹீத் அவர்களது அறிவு அபரிமிதமானது. எதிர்த்தர்க்கங்களை தர்க்க ரீதியாக அணுகினார்கள். ஒரு முறை அஷ்ஷஹீத் அவர்களால் உருவாக்கப்பட்ட மட்டக்களப்பு அபிவிருத்தி நிறுவனம், பெட்டிக்லோ டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ற பெயரிலுள்ள ஒரு ஆர்கனைசேஷன் என்ற பெயர் கொச்சியாக உள்ளது எனவும் அதை வேறு பெயர் கொண்டு மாற்ற வேண்டும் எனவும் ஒரு பிரபல சட்டத்தரணி கூறிய போது, அப்படியானால் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தில் ஆர்கனைசேஷன் என்ற பெயர் இருப்பது கொச்சியாகவா உங்களுக்கு படுகின்றது என்று பதில் கேள்வி எழுப்பினார்கள். நான் பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்ற வேளை
காத்தான்குடியிலே உள்ள ஒரு பிரபலமான பள்ளியினுடைய கிப்லா பிழையானது என கண்டுபிடிக்கப்பட்டதும் அதனை திருத்துவதற்காக நிர்வாகம் முன்வரவில்லை. நானும் எனது சில நண்பர்களும் அஷஹீத் அவர்களிடம் முறையிட்டோம். எம்மிடம் சில கேள்விகளை கேட்டார்கள். எமது பதில்களில் திருப்தி கண்ட அவர்கள் அதனை ஒரு முறைப்பாடாக எழுதித் தரும்படியும் தான் ஏனையவற்றை பார்த்து கொள்வதாகவும் கூறினார்கள். கடிதத்தை கொடுத்ததும் சில நாட்கள் கிப்லா பிட்பண்ணவர்களை அழைத்து எமது முறைப்பாடு சரியென்று கண்டு அப்பள்ளிவாயின் கிப்லாவை சரி செய்தார்கள். சரியானதை சரிபடச் செய்ய வேண்டும் என்ற அவர்களின் நற்குணத்துக்கு இது ஒரு உதாரணமாகும். நமது சமூகம் ஆட்சியிலே பங்கு பெறுகின்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பது அஷஹீத் அவர்களுடைய அபிலாசை. அதற்காக நம் இளைஞர்கள் அரச நிர்வாக எந்திரத்திலே இணைய வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்தார்கள். நானும் எனது நண்பர் ஒருவரும் கல்வி நிர்வாக சேவைக்காக தெரிவு செய்யப்பட்ட போது அவர்கள் அடைந்த சந்தோஷம் அளப்பரியது. ஒரு தந்தையின் மகிழ்ச்சிக்கு ஈடானது. இவர்களின் ஊக்கத்தின் காரணமாக காத்தான்குடியிலிருந்து வெளிநாட்டு சேவை, அரசு நிர்வாக சேவைகளில் பெரும்பாலானவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய மரணத்தோடு அத்தகைய முயற்சிகளும் மரணமடைந்தது துரதிர்ஷ்டமே. அஷஹீத் அவர்களுடைய வாழ்க்கை அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது சகலருக்கும் உதாரணம் உள்ள ஒரு வாழ்க்கை. அஷஹீத் அவர்களின் தூய பணிகளை ஏற்று அவர்களின் கபர் வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையும் ஈடேற்றமுள்ளதாக வல்ல இறைவன் மாற்றுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை மர்ஹூம் அஹமத் லெப்பை அவர்கள் பற்றிய அந்த குறிப்பினை வழங்கியவர் ஐரோப்பிய ஒன்றியம், துருக்கி, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் PM ஹம்சா அவர்கள்.